நம்ம சொல்லக்கூடிய தோஷங்கள் இல்லை, 7 ஜென்மா பாபத்துல பண்ணக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி பண்ணக்கூடிய இந்த மாசி மாக தீர்த்தவாரியில எல்லாரும் இந்த தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணி புண்ணியத்தை அனுபவிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். திருமண பாக்கியத்தை கொடுத்து திருமண தடையை நீக்கிறார். 90 நாள்ல திருமண தடை நிவர்த்தி ஆகுது. இங்க அம்பாள் கருவையே மூலாதாரமாக கொடுக்குறா. அஷ்டபுஜ மகா காளிகா அம்பாள் 6 மாசத்துக்குள்ள கன்சீவ் ஆகிறாங்க. இங்க சன்னதியிலேயே வளைகாப்பு போட்டுண்டா இன்னும் விசேஷம். அதனால அஷ்டபுஜ மகா காளி கருவை மூலாதாரமாக கொடுக்கக்கூடிய ஸ்தலம். இந்த ஸ்தலம் திருவாரூர் மாவட்டம் மலையமான் வட்டம் நல்லூர் அருள்மிகு கிரிசுந்தரி அம்பிகை சமேத கல்யாண சுந்தரேஸ்வர சுவாமி ஸ்தலம். இந்த ஸ்தலம் திருக்கைலாய பரம்பரை திருவாவாவடுதுறை ஆதீனத்தின் கீழ் அருளாட்சியில் மிக சிறப்பாக இந்த கோயில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் சுவாமி. இந்த இடம் வடபார் கைலையும் தென்பால் நல்லூரும் அவர்தம் பால்பதியே அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசு சுவாமிகளால் போற்றப்பட்ட ஸ்தலம். கைலைக்கு இணையான ஸ்தலம். கைலைக்கு யாராலையும் போக முடியாது. இங்கே வந்துட்டா கைலைக்கு போன ஒரு பூர்ண பலன் உண்டு. பார்வதி பரமேஸ்வர கல்யாணம் கைலாசம் நடக்கிறது. வடதசாமியும் தென்தசாமியிலையும் பெறுறது. இதை சமப்படுத்துறதுக்கு அகஸ்தியரால் முடிஞ்சுட்டு அகஸ்தியர் அனுப்புறார். அகஸ்தியர் என்னால அந்த கல்யாண காட்சியை தரிசனம் பண்ணிக்கிறார். அப்ப அவருக்காக 7 இடங்கள்ல காட்சி கொடுத்துருக்கார். அதுல பிரதானமான இடம் இந்த இடம் தான். அதனாலதான் இங்க பின்னாடி கருவறைக்கு பின்னாடி பார்த்தா சுவாமி அம்பாள் கல்யாண கோலத்திலையும், பிரம்மா இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்குற மாதிரியும், மகாவிஷ்ணு தங்க பார்வதியா தாரவாத்து கொடுக்குற மாதிரி இருக்கா. மும்மூர்த்திகளுமே இருக்கா. சுவாமிக்கு பக்கத்துலேயே ஒரே ஆவடையாறுல 2 லிங்கம். உலகத்திலேயே இந்த இடத்துல மட்டும்தான் ஒரே ஆவடையாறுல 2 லிங்கங்கள் இருக்கிறத பார்க்க முடியும். சுவாமி சுயம்பு லிங்கம். மேலே பார்க்கறதுக்கு கவச்சம் மாதிரி தெரியும். இந்த மூர்த்தி கவசம் கிடையாது. இவர் கல்லா, மண்ணா, உலோகமா, கட்டையா, மிருத்திகைனா, நவபாஷானமா. மிருத்திகைனா மண்ணா, நவபாஷானமா, எந்த பொருளால சுவாமி ஆயிருக்காருன்னு தெரியல. சுவாமி பஞ்சபூதங்களோட சேர்க்க இந்த மேல கவசம் மாதிரி தெரியறது 5 வர்ணங்கள் மாறுறது. போகும் நம்ம சுவாமி கிட்ட பார்த்தோம்னா அந்த சுவாமி மேல கவசம் சாத்திருக்கிற மாதிரி தெரியும். ஆனா எதுவுமே நம்ம சாத்தலை. மேல சாத்திருக்கிறது என்னன்னா புஷ்பமும் நெத்தி பட்டையும் மட்டும்தான். பாக்கி எல்லாமே சுவாமி தான். அவர் காலம்பரை 6லேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் 5 வர்ணமாக ஒரு நாளைக்கு 5 மாறிக்கிட்டு இருக்கார். எப்படின்னா சுவாமி காலம்பரை 6லேருந்து 8:30 வரைக்கும் தாமிர நிறத்துல இருக்கார். 8:30லேருந்து 10:30 மணி வரைக்கும் இளம் சிவப்பு வர்ணத்துல இருக்கார். 10:30லேருந்து 1:10 வரைக்கும் உருக்கிய தங்க வர்ணத்துல இருக்கார். 1:10லேருந்து 3:30 மணி வரைக்கும் நவரத்ன பச்சை, மரகத பச்சை இந்த வர்ணத்துல இருக்கார். 3:30லேருந்து 6 இஷ்டகாமியம். நம்ம எந்த வர்ணமா நினைச்சு பார்க்குறோம் அந்த வர்ணத்திலே சுவாமி காட்சியளிப்பார். ஒரு நாள் இருந்து பார்த்தா அவ்வளோ சிறப்பு. இந்த ஸ்தலத்துல சுவாமியை தரிசனம் பண்ணும்போது ஒரு சிவபுராணத்துல ஒரு வரி வரும். என்னன்னா, பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களூர் 5 விண்ணோர்கள் ஏத்த அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசக சுவாமிகள் சொல்றார். இந்த சுவாமியை தரிசனம் பண்ணாலே அடுத்த 7 ஜென்மா பாபங்களையும் போகிறது. அதோடு மட்டும் இல்லாம அடுத்த பிறப்பு கிடையாது. அந்த சிறப்பு வாய்ந்த ஸ்தலம். இங்க சுவாமி நாவுக்கரசர் சொல்லியிருக்கார், வடபார் கைலியும் தென்பால் நல்லூரும் அவர்தம் பால்பதியே. வடக்க மானசரோவர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தெற்கு இந்த கைலாசம் அப்படின்னு சொல்றார். கைலாசத்துக்கு இணையான ஸ்தலம். அதனாலதான் இந்த ஸ்தலத்துல நவகிரகம் கிடையாது. நவகிரகம் இந்த கோயில்ல மட்டும் கிடையாது அப்படிங்கிறதோட சுத்திலும் இருக்கிற 3 கிலோமீட்டருக்கு நவகிரகங்கள் கிடையாது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஸ்தலம். அதே மாதிரி இந்த ஸ்தலத்துல சிறப்பானது என்னன்னா, சுவாமிக்கு நாவுக்கரசு எம்பெருமானுக்கு திருவடி தீட்சை கொடுக்குறார். இந்த பாக்கியம் எனக்கு மட்டும் இல்லாம வரவங்க எல்லாருக்கும் அனுகிரகிறார். அதனாலதான் இந்த ஸ்தலத்துல திருவடி தீட்சைன்னு கொடுக்கக்கூடியது ரொம்ப சிறப்பு. திருவடி தீட்சைனா என்னன்னா, பெருமாள் கோவில்ல திருவடி சாத்திரா அது சடாரின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த சிவாலயத்துல சிவபெருமானுடைய திருவடியை தீட்சையா எல்லாருக்கும் கொடுக்கறதுங்கிறது இங்க மட்டும்தான் பார்க்கலாம், வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அதே மாதிரி கோட்சக சோழனால கட்டப்பட்ட மாட கோயில் 71 கோயில். 71 கோயில்களும் யானை ஏறி சிவனை பார்க்க முடியாத ஸ்தலங்கள். அதில் இந்த ஸ்தலம் ரொம்ப விசேஷம். அவருக்கு இங்க உள்ள காளிகாம்பாள் தான் குலதெய்வம். காளி எங்கேயுமே அதிகம் சிவாலயத்துல பார்க்க முடியாது.
இங்க உள்ள காளி வந்து சாந்த சுரூபி, சாந்த காளி, சந்தான காளின்னு சொல்லுவாங்க. காளி எங்கேயுமே உக்ரமா இருக்காது, உக்ரமா இருக்கும். இங்க உள்ள அம்பாள் வந்து கல்யாணத்துல இருக்கிறதுனால சாந்த ரூபமா இருக்காங்க. இங்க உள்ள அம்பாள் வந்து கல்யாணத்துக்கு போனா யாரும் கோவப்பட மாட்டோம். இங்க அம்பிகை வந்து கல்யாணத்திலே இருக்கிறதுனால சாந்த சுரூபமா கல்யாண காளியா இருக்கா. அதனாலதான் இன்னமும் பார்க்கலாம், அம்பாளை பார்த்தா அவ்வளவு விசேஷம். குழந்தைக்கு இங்கதான் பிரதான பிரார்த்தனை. குழந்தைய வந்து இங்கதான் கொடுக்கக்கூடியவ இந்த காளிகாம்பாள். கொடுத்த குழந்தைய காக்கக்கூடியது திருகர்காவூர் கர்ப்பரட்ச அம்பிகை. காக்கக்கூடிய குழந்தைய கருவில வளர்க்கக்கூடியது கருவலட்சரி. இந்த 3 இடங்களும் பிரதானம். அதனால இங்க வளகாப்பு வீட்டுல அம்பாள்கிட்ட வேண்டிட்டு இங்க அம்பாள் சின்னாண்டிலேயே வளகா பண்ணிப்பாங்க. குழந்தை பிறந்தாலும் இங்க அம்பாள் பாதத்துல எடுத்துன்னு வந்து சாத்தி அபிஷேக பூஜை எல்லாம் பண்ணி குழந்தைய வந்து சுவாமி சன்னிதானத்துல முன்னாடி போட்டு இங்க பிரார்த்தனை பண்ணிப்பாங்க. முடி எடுக்கிறது இங்க அம்பாள்கிட்ட தான் எடுப்பாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. காகபுஜண்ட மகரிஷி பிரதிஷ்டை பண்ணி அகஸ்தியர் பூஜை பண்ண காளி. 9 காளி மொத்தம் சோழ சாம்ராஜ்யத்துல. சோழர்களுக்கு காளி குலதெய்வம். அதுல இங்க உள்ள அம்பாள் வந்து மெயின். இந்த அம்பாள் தான் குலதெய்வமா வழங்கிட்டு இருக்கா. போருக்கு போகும்போது போர்வால் வச்சு உத்தரவு கேட்பாங்க, செந்தாமரை வெண்தாமரையிலையும் பூஜை பண்ணி. அப்ப அம்பிகை வந்து ஒரு எலுமிச்சங்கடி இந்த ஒரு திசை நோக்கி போய் இந்த திசை படி போ அப்படின்னு சொல்லி உத்தரவாகும். அது எந்த திசையை நோக்கி போதோ அந்த திசையில அவள். இன்னமும் அம்பாள் சன்னிதானத்தை பார்த்தீங்கன்னா அம்பாள் காளிய அவ்வளவு சாந்தமா அவ்வளவு மோகன ரூபமா இருக்காங்க. மாலிகபுர் இந்த கோயில் மேல படையெடுத்து விக்கிரகங்கள்லாம் கொள்ளையடிக்கணும்னு வரும்போது மோகன ரூபமா போய் மயக்க விரட்டிடுறா. இன்னமும் இந்த அம்பாளை பார்த்தா அவ்வளவு அதே மோகன ரூபமா இருக்கிறத பார்க்கலாம். எல்லையில படாரி, அதுக்கும் எல்லையில பொன்னின்னு இருக்காங்க இந்த அம்பாள் வந்து இந்த கோவில்ல. 3 பேரும் ஒரே மாதிரியே இருப்பாங்க. இதை பார்க்கறது இன்னும் சிறப்பு. அதே மாதிரி இந்த ஸ்தலத்துல அமர்நீதி நாயனார், பழையாறையில பிறந்த அமர்நீதி நாயனார் சுவாமிகளை இந்த ஸ்தலத்துல வந்து ஆட்கொள்றாரு. எப்படி ஆட்கொள்றாருன்னா, அமர்நீதி நாயனார் பழையாறையில பிறந்து இந்த ஸ்தலத்துல மடம் கட்டி வர சிவனடியார்களுக்கெல்லாம் உபசரணம் பண்ணிட்டு வரணும்னு ஒரு சித்தியா வச்சுட்டு இருக்கார். அவருடைய கைங்கரியமா நிறைய தன்னுடைய கையினாலேயே வந்து கௌபீனம் வஸ்திரங்கள்லாம் நெய்வாராம். கௌபீனம்னா வேஷ்டிலேருந்து கிழிக்கிறது கிடையாது, அவர் கையாலேயே நெய்தறது. அதே மாதிரி நெய்து வரவங்களுக்கு சிவனடியார்களுக்கெல்லாம் போஜனம் பண்ணி எண்ணெய் அரப்பு ஸ்நானம் பண்ணி வஸ்திரங்கள் கொடுத்து உபசரணம் பண்ணிட்டு இருந்தார். அவரோட பக்திக்கு மெச்சி இந்த பரமேஸ்வரன் என்ன பண்றார், ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரியா போய் தன்னுடைய திருவிளையாடல ஆரம்பிக்கிறார். எப்படி திருவிளையாடல் ஆரம்பிக்கிறார்னா, ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரியா கையில பெரம்பு, தண்டம், அதே மாதிரி விபூதி பை, அந்த விபூதி பைக்கு பக்கத்துல ஒரு கௌபீனம், இதோட போறார் சுவாமி. பொன்னார் மேனியனா போறார். போய் அமர்நீ நானாட்ட, வா மழை வராப்புல இருக்கு, இந்த கௌபீனத்தை ஜாக்கிரதையா வச்சுக்கோ, நான் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து உன்கிட்ட வாங்கிக்கிறேன், ஏன்னா நான் எடுத்துன்னு போனா அந்த மழையில நனைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட அந்த கௌபீனத்தை கொடுத்து வைக்கிறார். வந்து வாங்கிக்கிறேன்கிறார். எண்ணெய் அரப்பு வாங்கிட்டு போறார் ஸ்நானம் பண்றதுக்காக. அமர்நீநாத சுவாமி அவர்கிட்ட அந்த கௌபீனத்தை வாங்கி ஒரு தனி பெட்டியில வச்சு சுவாமி வரட்டும் அப்படிங்கிறதுக்காக சுவாமி நல்ல போஜனம்லாம் பண்ணி வைக்கிற, வாங்க அப்படின்னு சொல்றார். இவர் ஸ்நானம் பண்ணிட்டு வரார். குளிரில் நனைந்து மழையில கங்கையில நனைஞ்சு வரார். வந்து இவர்கிட்ட, சுவாமி நீ கொடுத்த கோபீனத்தை கொடுப்பா, குளிர்றதுங்கிறார். உள்ளுக்குள்ள போய் பார்க்குறார், கோபீனம் இல்லை. சுவாமி அமர்நீதனார், கோபீனம் மறைஞ்சிருத்து சுவாமி அப்படிங்கிறார். அப்ப எப்படி மறையும், நீ திரும்பி போய் பாரு அப்படிங்கிறார். சுவாமி இல்லை. அப்ப சுவாமி வெகுண்டெழுந்து கோபப்பட்டு, சீரமா நீ தான் எடுத்திருக்க, இது மாதிரி எடுத்து தான் நீ மடம் கட்டுறியா அப்படின்னு சொல்லி சுவாமி வழக்கு பண்றார். அந்த வழக்கோட முடிவுல சுவாமி என்ன பண்றார், இதுக்கு என்னதான் வினா சுவாமி அப்படிங்கிறார். ஒரு பெரிய தராச சுவாமி கட்டிட்டார். இன்னமும் அந்த 4 கால் மண்டபம் இருக்கு. அந்த 4 கால் மண்டபத்துல தான் அந்த நிகழ்வு நடந்தது. அந்த 4 கால் மண்டபத்துல ஒரு பெரிய தராச கட்டியாச்சு. நைஷ்டிக பிரம்மச்சாரியா வந்த பரமேஸ்வரன் என்ன பண்றார், அவர்கிட்ட உள்ள கோபீனத்தை அந்த தராசு தட்டுல வைக்கிறார். இதுக்கு இணையா எது கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி வைக்கிறார். அப்ப அமர்நீநாத சுவாமிகள்கிட்ட அவர்கிட்ட உள்ள அந்த கோபீனம், பட்டு வஸ்திரங்கள், ஆபரணங்கள், தன்கிட்ட உள்ள எல்லா வஸ்துகளையும் அதில் வச்சுட்டார். நேர் நிக்கல. கடைசியா அவர்கிட்ட மீந்தது அவருடைய மனைவி, மகன், தான். மனைவி மகனும் இந்த தராசு தட்டுல ஏத்துறார். அப்பயும் நேர் நிக்கல. அப்ப அதிசயத்து பிரம்மித்து போய் நிக்கிறாராம். அப்பா ஒரு சின்ன ஒரு இணுக்கு கூட இதாக மாட்டேங்கிறதே, இறங்க மாட்டேங்கிறதேன்னு சொல்லி என்ன பண்றாராம், சரி இது வரைக்கும் நான் செய்த சிவபூஜை கைங்கரியங்கள் உண்மையாக இருந்ததுன்னா வந்தவருக்கு இந்த பக்தி என்னுடைய இது அடையணும், என்னுடைய கடன் அடைந்து அவருக்கு இந்த இது தீரணும்னு சொல்லி அந்த தராசு தட்டை
3 தடவை சுற்றி வந்து நமசிவாயா சொல்லி அந்த தராசு தட்டில் ஏற்றுறார். அந்த தராசு தட்டு அப்படியே ஒரு க்ஷணத்தில் புஷ்பக விமானகமாக மாறி நேராக அப்படியே இங்கே கைலாசத்துக்கு போகிறார். இந்த இடத்துல தான் சுவாமி ரிஷபாரூடரை காட்சி கொடுத்து அவரை கைலாசத்துக்கு அழைச்சிட்டு போன ஸ்தலம். இன்னமும் இந்த ஆணிப்பூர நிகழ்வு ஐதீக விழாவாக 2 நாள் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. அவருடைய பக்கத்து இங்கே மடம் கோயில் பக்கத்துலேயே அவருடைய வாழ்ந்த மடம் இன்னமும் இருக்குது. செப்பனிட்டு இப்போ தான் கும்பாபிஷேகங்கள்லாம் நடந்தது. ரொம்ப சிறப்பாக எல்லாம் நடந்தது. அதே மாதிரி அந்த மடத்துலையும் நம்ம போய் பார்த்துட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அமர்நாதருடைய மூர்த்திகள்லாம் அங்கே இருக்குது, பார்க்கலாம். அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. இன்னொரு விசேஷம் என்னென்னா, இந்த ஸ்தலத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயம், மகம் பிறந்தது நல்லூரில், மகாமகம் பிறந்தது கும்பகோணத்துன்னு சொல்லுவாங்க. என்ன மகம்னா, குந்தி தேவி வந்து கன்னியாபுரத்தில் அதை கர்ணனை ஈன்று என்ன பண்ணுறா, தாமலக்கம் கங்கையில் விட்டுறா. அது குலப்பாவத்துக்கு மிகமான சிசுகத்தி பிரம்மஹத்தி அவளை வதைக்கிறது. அப்போ அதுக்கு சாப விமோச்சனம் என்னன்னா, 7 கடல்ல மாசி மகத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு சுவாமி வழிபாடு பண்ணணுங்கிறது சாப விமோச்சனம். அப்போ என்னால் ஒரு பெண்மணியாக இருந்துட்டு என்னால் ஸ்நானம் பண்ண முடியாது 7 கடல்ல அப்படிங்கிறா. அப்போ அதை நோக்கி சுவாமி என்ன பண்ணுறாரு, தபஸ் பண்ணுறா. சுவாமியை நோக்கி தபஸ் பண்ணுறா. தபஸ் பண்ணதும் தபஸ் வச்சு சுவாமி என்ன பண்ணுறார், 7 கடலையும் மாசி மகத்தில் வர வைக்கிறார். அன்றைய தினத்தில் நம்மளுடைய இந்த ஸ்தலத்தில் மகம்ங்கிறது இங்கே உருவானது. மகாமகம்ங்கிறது கும்பகோணத்தில் சிறப்பு. மகாமகம்ங்கிறது 9 நதிகள் 12 வருஷத்துக்கு ஒரு முறை அங்கே கும்பகோணம் மகாமக குளத்தில் சங்கமிக்கிறது. இங்கே 7 கடல்கள் சங்கமிக்கிறது. அவ்வளோ சிறப்பு. இந்த ஸ்தலத்தில் மாசி மகத்தில் இங்கே ஸ்நானம் பண்ணோம்னா எழுத்த குளத்தில் கோடான கோடி தீர்த்தங்களில் ஸ்நானம் பண்ண புண்ணியம் உண்டு. அதே மாதிரி இங்கே பெரிய வகை சங்குங்கிறது கடலில் தான் கிடைக்கும். இந்த ஸ்தலத்தில் 2004 வருஷத்தில், அதுவும் மகாமகம் தான், அப்போ மிகப்பெரிய சங்கு ஒன்று கிடைச்சது. அது பெரிய அபூர்வம். ஏன்னா பெரிய வகை சங்கு கடலில் கிடைக்கும். இந்த வகையான சங்கு இங்கே கடலில் இங்கே எழுத்த கடல் குளத்தில் கிடைக்கிறங்கிறது ஒரு பெரிய அபூர்வம், அத்தாட்சி. அது இன்னமும் ஸ்தலத்தில் முருகன் சன்னிதானத்தில் நம்ம பார்க்கலாம். சுவாமி சன்னதியில் இருக்கக்கூடிய முருகன் சன்னிதானத்தில் பார்க்கலாம். எல்லாரும் தரிசனம் பண்ணலாம். அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. இதே ஸ்தலத்தில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, நரசிம்மமூர்த்தி ஹிரண்யனை சம்ஹாரம் பண்ணி தன்னுடைய உக்ரம் அடங்கிடுறது. நரசிம்ம அவதாரத்தில் தன்னுடைய சுயரூபம் மாறலை. அப்போ இங்கே சுவாமியை பூஜை பண்ணி தான் தன்னுடைய சுயரூபம் மாறுறதா ஐதீகம். அதனால இந்த ஸ்தலத்தில் மேல் விமானத்தில் பார்த்தீங்கன்னா உக்ர நரசிம்மமூர்த்தியாக இருக்கிறத பார்க்கலாம். வேறு எந்த சிவாலயத்திலையும் பார்க்க முடியாது. சுவாமியோடைய விமானமே அப்படியே வந்து வடக்க இருக்கக்கூடிய மானசரோவரில் இருக்கக்கூடிய அந்த மலை மாதிரியே இங்கே சுவாமி இருப்பார். அந்த வடக்க இருக்கக்கூடிய மலையும் 5 திசைகளில் இந்த நிறமா மாறுறார், பொன்னார் மெனியனா. அதே மாதிரி அந்த மலை மாதிரியே இங்கே சுவாமியோடைய விமானம் இருக்கும். அதை பார்க்கலாம். அந்த விமானத்தில் பக்கத்தில் நரசிம்மமூர்த்தி, உக்ரமான நரசிம்மமூர்த்தி இருக்கிறத பார்க்கலாம். அந்த உக்ரமான நரசிம்மமூர்த்தியை தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இதுக்கு நேர் பின்னாடி பெரிய பெருமாள் கோயில் இருக்கு. அந்த பெருமாள் கோயில் பேரே சிவ யோக நாத பெருமாள். இந்த சிவாலயத்தில் என்னென்ன விசேஷம் உண்டோ அவ்வளோ விசேஷமும் அந்த பெருமாள் கோயிலில் உண்டு. இந்த ஸ்தலத்தில் மெயினாக வந்து பரிகாரம் அப்படின்னா திருமணத்துக்கு தான் மெயின் பரிகாரம். சுவாமிக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு திருமணமாகாமல் தோஷங்கள் இருக்கிறவங்க இங்கே சுவாமிக்கு மாலையை சாத்தி அந்த மாலையை அவங்க போட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு போனால் திருமண தடைகள் நிவர்த்தி ஆகும். எப்பேற்பட்ட தோஷங்கள், கலத்திர தோஷம், எந்த தோஷங்கள், 7 ஜென்மா பாபங்களையும் போக்கக்கூடிய தோஷங்கள் இருந்தால் இதெல்லாம் நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி இங்கே காளிகாம்பாள்கிட்ட, இந்த காளிக்கு பேரே சாந்த காளி, சந்தன காளி. அதனால இங்கே அம்பிகைகிட்ட குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க படியில் நெய் மொழிகி கோலம் விட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறது. அம்பாள் சினாலே வளகா போட்டுக்கிறேன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறது. அவ்வளோ விசேஷமான மூர்த்தி, விசேஷமான ஸ்தலம். இதை வந்து சுவாமி மூர்த்தி வந்து பார்க்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம், அது அரிது. ஏன்னா இந்த உலகத்தில் எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு மூர்த்தியை பார்க்க முடியாது. ஏன்னா பஞ்சபூதங்களோட சேர்க்க அது எந்த பொருளால் ஆயிருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. சின்ன சின்ன துவாரங்கள் இருக்கும். அந்த துவாரங்கள் என்னன்னா, இந்த உலகம் வந்து 4 யுகம் முடிஞ்சதும் அழிஞ்சிடும். எப்படி அழிவுன்னா, பிரளயம்ங்கிற பேரில். பிரளயம் வந்து சதுர்யுகம் முடிவில் உலகத்தில் எப்படி நடக்கும்னா, 100 வருஷம் மழை, 100 வருஷம் காற்று, 100 வருஷம் வெயில், இப்படியே வந்து எல்லாமே அழிய ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு சின்ன ஜீவ அணுக்கள் இல்லாமல் சிருஷ்டி பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்ணுறா,
பிரிங்கி முனிவரும் சப்த ரிஷிகளும் வண்டு ரூபம் எடுத்து சுவாமிகிட்ட உயிரினங்கள்லாம் ஐக்கியம் பண்ணி மகாபிரளயம் முடிஞ்சது இங்கேருந்து எடுத்துட்டு போய் சிரட்டி பண்றாங்க. அதான் உடம்பு ஃபுல்லாவே இந்த வண்டு குடைஞ்ச வடுக்கள் இருக்கிறத பார்க்கலாம். அந்த இடம் கூட எந்த பொருளால் இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. குறிப்பா திருவாரூர்ல தியாகராஜ பெருமான முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரன்டேந்து வாங்கிட்டு வர்றார் சத்தவடங்கள் ஸ்தலத்தையும் பிரதிஷ்டை பண்றதுக்காக. அப்ப இந்த ஸ்தலத்துலதான் 3 நாட்கள் தங்கியிருந்து வச்சு பூஜை பண்ணி அதுக்கு பிறகு எல்லா இடங்கள்லையும் சுவாமி பிரதிஷ்டை பண்ணியிருக்கார் முசுகுந்த சக்கரவர்த்தி. அதனால திருவாரூர்ல தியாகராஜாவுக்கு கொடியேற்றம் நடந்ததுன்னா அந்த கொடி சேலை கொடி காம்பு இங்கேருந்து தான் போய் அங்க நடக்கும். அது இன்னமும் நடக்கக்கூடிய நிகழ்வு, ரொம்ப விசேஷம். உங்களுடைய பிரார்த்தனைகள் இங்கே எதுவாக இருந்தாலும் ஒரு தரிசனம் ஒரு தடவை பண்ணாலே போறோம். பஞ்சபூத ஸ்தலத்தையும் ஒரு நாள்ல பார்த்த புண்ணியம் உண்டு. கோடான கோடி ஜென்மத்துல பிராப்தம் இருந்தால்தான் இந்த ஸ்தலத்துக்கு வரலாம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஸ்தலம்.